இப்போ நம்ம அந்த ஃபிங்கர் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ விரல்கள் எப்படி அந்த போன் டிஃபார்மிட்டிஸ்னால அந்த விரல்களில் அதிகமான ஒரு வலி, அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம எப்படி வந்து இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இல்லைனா ஃபிங்கர்ஸோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்றாட வேலைகளை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு 360 டிகிரியில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த நோயை பற்றி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நாம் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஸோ நம்ம இதை பதிவு பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், வந்த பிறகு எப்படி